ஹாய் வீவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நம்ம அனில் டெய்லர் நமக்கெல்லாம் இப்போ ப்ளவுஸ் தைச்சி காட்ட போகிறாரு. ஏற்கனவே இவர் நமக்கெல்லாம் சுடிதார் டாப் தைச்சி காமிச்சிருக்காரு. வாங்க ப்ளவுஸ் எப்படி தைக்கிறாரு பார்க்கலாம். அதுவும் 15 நிமிஷத்தில் ப்ளவுஸ் தைச்சி காட்ட போகிறாரு. நாமளும் 15 நிமிஷத்தில் ப்ளவுஸ் எப்படி தைக்கிறதுன்னு கற்றுக்கலாம். பாருங்கள், பேக் தட்டு எடுத்து ஒரு 1/4 இன்ச்சு மடித்து தைச்சிட்டாரு. இப்போ ஒரு 1.25 இன்ச்சு மடித்து பேக் தட்டு பட்டையாக தைக்கிறாரு. பட்டையாக தைச்ச உடனே பேக் சென்டர் பார்த்து இடுப்பு டாட் போடுறாரு. பேக் தட்டோட இடுப்பு டாட் இது. முதல்ல லெஃப்ட் சைடு போட்டார், இப்போ ரைட் சைடு டாட் போடுறாரு. ரைட் சைடு டாட்டும் போட்டார். பார்த்தீங்கன்னா இப்போ ப்ளவுஸோட பேக் தட்டு ரெடி. இப்போ அளவு ப்ளவுஸோட இடுப்பை வச்சு அளவு பார்த்து ஒரு மார்க்கு போட்டுக்கிறாரு. மார்க் போட்டு அதை அப்படியே ஓரம் எடுத்து வச்சிடறாரு. இப்போது ஃப்ரண்ட் தட்டு எடுக்கிறாரு, அதாவது ப்ளவுஸோட முன்பகுதி எடுத்து பிரஸ்டோட டாட்டை போடுறாரு. உள்ள மேலே பார்க்குறாரு, உள்பக்கமாக தான் போடுறாரு. இந்த பிரஸ்டோட டாட்ஸ் பார்த்தீங்கன்னா மொத்தம் 3 டாட்ஸ் வரும். கீழேருந்து மேலே ஒரு டாட்டு, அக்குள் பகுதியிலேருந்து கிராஸாக ஒரு டாட்டு, அப்புறம் மார்பகம் சென்டர் பகுதியிலேருந்து ஒரு டாட்டு வரும். எல்லாமே கிராஸாக வரும். அதனால் இழுத்து பிடிச்சி டபுள் ஸ்டிச் போடணும், இல்லைன்னா தையல் விட்டுரும். டபுள் ஸ்டிச் போட்டோம்னா நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். இந்த பிரஸ்டோட டாட்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப நேக்காக பக்குவமாக போனப்போ தான் அந்த பாயிண்ட்ஸ் கரெக்டாக உக்காரும். பிரஸ்டோட பாயிண்ட் வந்து நல்லா அழகாக உக்காரும். ப்ளவுஸு போடும்போது நல்லா சிக்கன் அழகாக இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா பெல்ட்டு பீஸு எடுத்துட்டாரு, அதாவது கிராஸ் பெல்ட்டு பீஸ் இது. இதை டபுள் பீஸாக வச்சு இதை அப்படியே ஜாயின் பண்ணிப்பார். பாருங்கள், டபுள் பீஸு. ஏன்னா அது டபுள் பீஸாக கொடுத்தா தான் நல்லாயிருக்கும். இது வந்து அந்த டாட் போட்டு வச்சார் இல்லைங்களா பீஸு, அதுக்கு கீழே வரும், பிரஸ்ட்டுக்கு கீழே கிராஸ் பெல்ட்டுன்னு சொல்லுவாங்க. இதை கிராஸ் பெல்ட் ஜாக்கெட் தான் இது. இதே வயசானவங்களுக்கு சாதா ஜாக்கெட்டாக வரும், அந்த பெல்ட்டெல்லாம் வராது, சாதாரணமாக வரும் அவங்களுக்கு. இது வந்து வயசு பிள்ளைங்களுக்கு இது வந்து கிராஸ் பெல்ட் ஜாக்கெட் போட்டால் தான் அவங்களுக்கு வந்து அந்த பிரஸ்ட்டு வந்து நல்லா சிக்கன் அழகாக இருக்கும். பார்த்தீங்கன்னா பெல்ட்டை வந்து ரெடி பண்ணிட்டாரு. ஓகே, பெல்ட் பீஸ் ரெடி. இப்போ அந்த ஃப்ரண்ட்டு டாட் போட்டு வச்சார் இல்லைங்களா பீஸு, அந்த பிரஸ்டோட பீஸு, அதை வச்சு இந்த பெல்ட்டோட ஜாயின் பண்ணுறாரு பாருங்கள். அதுலேயும் வந்து அந்த ஒத்த பீஸை வச்சு தான் ஜாயின் பண்ணுறாரு. ஒரு பீஸை கீழே தள்ளிட்டார். இது எப்படின்னா கவர் பண்ணி அடிக்கிறது, அந்த பிசுறு இல்லாமல். சில பேர் அப்படியே வச்சு தைச்சிட்டு ஓரலாக கழிச்சு விட்ருவாங்க. அந்த மாதிரி இல்லாமல் துணியிலேயே கவர் பண்ணி அடிக்கிறது. அந்த மாதிரி தைச்சோம்னா நான் ப்ளவுஸ் வந்து நல்லா ஃபினிஷிங்காக இருக்கும். பாருங்கள், அப்படியே உருட்டி அந்த பீஸோடு வச்சு ஏற்கனவே தையல் போட்டார் இல்லைங்களா, அதுக்கு பக்கத்துலேயே இன்னொரு தையலை போட்டுருவார். இப்போ திருப்பும் போது வந்து நல்லா கவராக இருக்கும். ப்ரெஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா அந்த மொசன்னு அந்த பிசுறு குத்தாமல் நல்லாயிருக்கும், அழகாக இருக்கும். பாருங்கள், இதுதான் கவர் பண்ணி அடிக்கிறது. ஆனால் அப்படி தைக்கும்போது உள்ளே ஏதாவது துணி மாட்டுதான்றதை பார்க்கணும் கவனமாக. அது எதனா மாட்டிக்கிச்சுன்னா அப்புறம் அதை வேறு பிரித்து எடுக்கணும். அப்படி அழகாக தைச்சிட்டு அப்படியே திருப்பிட வேண்டியது தான், அவ்வளவுதான். பாருங்க, அழகாக கிளியராக திருப்பிட்டார். இப்போ பிசுறு ஒன்றும் இல்லாமல் சும்மா ப்ரெஸ்ட்டில் அப்படி செக்கின்னு உட்காரும். அடுத்தது பார்த்துக்கிட்டிங்கன்னா ஊக்பட்டி தைக்கிறாரு. ஊக்பட்டி பீஸு வச்சு
அடித்து மேல் தையல் போடுறாரு. ஊக் பீஸ்லாம் ஏற்கனவே ஜாக்கெட்டு கச்சா வெட்டும் போதே வந்து அதுக்கு தனித்தனியாக பீஸை வெட்டி வச்சுருவார். அந்தந்த பார்ட்ஸ் வரும்போது அப்படியே எடுத்து டக்கு டக்குன்னு அடித்து அப்படியே வச்சிட வேண்டியதான். இப்போ ஊக்கு தைக்கிற பட்டி வந்து ரெடி ஆயிடுச்சு. ஓகே, அடுத்து இந்த பீஸ் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஊக்கு மாற்றம் பார்த்தீங்களா, ஊக்கு மாட்டும் போது அந்த வி ஷேப்பில் வந்து கேப் வச்சு தைப்பாங்க. சில பேர் கயிறு கூட கட்டுவாங்க. அது சிலம்போது கழட்டுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும், மாட்டிக்கும் உள்ளே போயிட்டு. இது வந்து அப்படியே சுலபமாக கழட்டிடலாம். அதை மடிச்சுட்டு அது வந்து ஒரு ரஃப் தையல் போட்டுக்குவார். பார்த்திங்கன்னா அது ரஃப் தையலை போட்டுட்டு இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த ஊக்ஸு மாட்டுறதுக்கு அந்த கிராஸாக வந்து அப்படியே ரப்படிச்சு எடுப்பார். பார்த்துக்குங்க, ஒரு ப்ளவுஸுக்கு வந்து மொத்தம் 5 ஊக்ஸ் வரும். 5 ஊக்குக்கு 5 இடத்துல அந்த வி ஷேப்பில் வந்து கேப் வச்சுருவார் அந்த மாட்டுறதுக்கு. ரொம்ப சுலபமான வேலை தான் அந்த ப்ளவுஸ் தைக்கிறது. அதை நேக்காக கற்றுக்கிட்டோம்னா ரொம்ப ஈஸியாக தைக்கலாம். பாருங்கள், ஃப்ரண்ட்டை ரெடி பண்ணிட்டார். ரெடி பண்ணி அளவு ப்ளவுஸை வச்சு டாட் போட்டு அதையும் தனியாக வச்சுட்டாரு. ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருந்தாருங்களா பேக் தட்டு, அந்த பேக் தட்டையும் ஃப்ரண்ட் தட்டையும் ஒன்றா வச்சு இப்போ ஜாயின் பண்ணுறாரு. பாருங்க, அதாவது ஷோல்டர் ஜாயிண்ட்டு, பேக் தட்டு ஃப்ரண்ட் தட்டை வச்சு ஷோல்டர் ஜாயிண்ட் போட்டு டபுள் ஸ்டிச் போடுறாரு. ஓகேங்களா, இப்போ ஷோல்டர் ஜாயிண்ட்டு முடிஞ்சுது. அடுத்தது ஸ்லீவ் ஏற்கனவே கார்னரை தச்சு வச்சிட்ருக்காரு. இப்போ அப்படியே எடுத்து முண்டாவை வச்சு ஜாயின் பண்ணுறாரு. பார்த்துக்கிட்டிங்களா, அந்த சென்ட்ரு ஒரு அரக்காத்து பண்ணியிருப்பாங்க. அந்த சென்ட்ரு அரக்காத்து வந்து அதாவது சிட்கா வெட்டியிருப்பாங்க. அது வந்து அந்த ஜாயிண்ட்டோட சென்டருக்கு கரெக்டாக வரணும். அப்போது முன்பகுதியும் பின்பகுதியும் ரவுண்ட் ஷேப் வந்து உங்களுக்கு நல்லா கரெக்டாக உக்காரும். போடும்போது இந்த பக்கம் லூஸ் எல்லாம் தெரியாமல் நல்லா அந்த ஷேப் வந்து முண்டாவில் வந்து நல்லா அழகாக இருக்கும். முண்டாவுக்கு எப்பவுமே டபுள் ஸ்டிச் போடணும். போட்டுட்டு அப்படியே அந்த சைடு மார்க் பண்ணி வச்சுருக்காருங்களா ஏற்கனவே, அந்த இடத்த பிடிச்சி அப்படியே ஒரு தையல் போட்டுறாரு. அடுத்து பார்த்தீங்கன்னா சைடை ஜாயின் பண்ணிக்கிறாரு. சைடை ஜாயின் பண்ணிவிட்டு அளவு ப்ளவுஸோட கை அளவை வச்சு மார்க் போட்டுக்கிட்டு அதே அளவை வச்சு தைச்சிட்றாரு. ஒரு சைடு ரெடி. அடுத்த சைடு கையை எடுத்து ஜாயின் பண்ண போகிறாரு. அடுத்த சைடு கையை ஜாயின் பண்ணிகிட்ருக்காரு. அந்த சென்ட்ரு போர்ஷனில் தான் ஷோல்டர் இடத்துல அந்த அர்க்காத்தும் ஒன்றா வச்சு தைக்கணும். ரிங்கிள்ஸ் இல்லாமல் பார்த்துக்கணும். ரிங்கிள்ஸ் இல்லாமல் தைச்சிட்டு அடுத்து அப்படியே மேலே இன்னொரு ஸ்டிச்சு. ப்ளவுஸுக்கு எப்போவுமே எல்லா இடத்துலையுமே ஒரு டபுள் ஸ்டிச் போட்டுட்டா சேஃப்டி. எல்லாமே இவர் வந்து டபுள் ஸ்டிச் தான் போடுறாரு. அவ்வளோதான். அப்படியே இந்த சைடும் ஏற்கனவே மார்க் வச்சுருக்காரு இல்லைங்களா, அந்த அளவு அப்படியே பிடிச்சி தைச்சிட்டாரு. அவ்வளோதான். இப்போ அந்த கையை வச்சு இந்த கை அளவையும் பார்த்துக்கிட்டு அவ்வளோதான் மார்க் போட்டு அப்படியே தைச்சிட்டாரு. ஓகே, இப்போ அளவு ப்ளவுஸோட இடுப்பும் இந்த ப்ளவுஸோட இடுப்பும் சரியாக இருக்கான்னு செக் பண்ணுறாரு. ஓகே, சரியாக தான் இருக்குது. இப்போ ஏற்கனவே ஜாயின் பண்ணிட்டார் இல்லைங்களா, அதுக்கு பக்கத்துலேயே ஒரு 1/4 இன்ச்சு விட்டு ஒரு 2 தையலை போட்டுக்கிறாரு. ஏன்னா சேஃப்டிக்கு திடீர்னு பொண்ணு கொஞ்சம் குண்டாயிட்டாங்கன்னு வச்சிங்க,
அந்த ஒவ்வொரு தையில சைடில் பிரித்து விட்டுக்கிட்டோம்னா ஒரு அரை இன்ச்சு லூஸ் ஆயிரும் ஜாக்கெட்டு. அதுக்காக வந்து சேஃப்டி தையல் இந்த பக்கம் ஒரு 3 தையல், அந்த பக்கம் ஒரு 3 தையல் போடுவாங்க எல்லாருமே. திடீர்னு ஸ்லிம் ஆகிட்டாலும் நம்ம ஒரு தையல போட்டுக்கலாம் எக்ஸ்ட்ரா. குண்டாயிட்டாங்கன்னா ஒரு தையல பிரித்து விட்டுக்கலாம். அவ்வளோதான். இப்போ சைடு வந்து 2 பக்கமும் ரெடி ஆகிட்டு பக்காவாக ரெடி பண்ணிட்டார் ப்ளவுஸை. அடுத்தது கழுத்து தைக்கணும். இப்போது கட் பண்ணிக்கிட்டு இருக்காரு இல்லைங்களா பீஸு. இந்த பீஸு வந்து கழுத்துக்காக கட் பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஒரு 1 இன்ச் அளவில் 2 பீஸாக கட் பண்ணிக்கிட்டு, அதாவது குறுக்கில் கட் பண்ணுறாரு. ஏன்னா இந்த ப்ளவுஸ் வந்து கழுத்து இல்லைங்களா, அதனால் குறுக்கில் கட் பண்ணி ரெடி பண்ணால் கரெக்டாக இருக்கும். இப்போது ஒரு பீஸ் வெட்டினார் இல்லைங்களா நேராக, அந்த பீஸை வந்து ஒரு பகுதியில் மடித்து தச்சுக்கிறாரு. இதை தச்சுக்கிட்டு அப்படியே ப்ளவுஸோட கழுத்தில் வச்சு அட்டாச் பண்ணுவார். பாருங்கள் எப்படி தைக்கிறாருன்னு. 1 சைடு மடித்து தைச்சார் இல்லைங்களா பீஸு, அந்த பீஸை வந்து ப்ளவுஸோட நெக்கில் வச்சு இப்போ அட்டாச் பண்ணுவார். அதாவது கழுத்தில் வச்சு தைக்கணும். பாருங்கள், கழுத்தில் வச்சு குதிரைடா தையல் அப்படியே ஒரே லெவலில் தைச்சிக்கிட்டு வரணும். கொஞ்சம் அதிகமாக கொஞ்சம் கம்மியாக பிடிச்சோம்னா வந்து கழுத்து கரெக்டாக உட்காராது. ஏன்னா கழுத்து தான் ப்ளவுஸில் முக்கியம். கழுத்து கரெக்டாக உட்காந்துக்குச்சுன்னா ப்ளவுஸ் வந்து கரெக்டாக இருக்குன்னு அர்த்தம். இந்த ப்ளவுஸ் வந்து ஃப்ரண்ட்டில் வந்து வி ஷேப்பு, பேக்கில் வந்து பா ஷேப்பு. இந்த பா ஷேப்பு வர இடத்துல வந்து ஒரு சின்ன ப்ளீட்டு வச்சு திருப்புறாரு பாருங்கள். ஏன்னா அந்த ஒரு சின்ன ப்ளீட்டு வச்சாதான் அது கரெக்டாக திரும்பும். அந்த பா வந்து கரெக்டாக உட்காந்திக்கும். பார்த்துக்கிட்டிங்களா? அடுத்த முறை கட்டோரி ஜாக்கெட் தைக்கிறாரான்னு பார்க்கலாம். கட்டோரி ஜாக்கெட்டு கூட ரொம்ப அற்புதமாக தைப்பார் இவர். தைச்சாருன்னா ஒரு வீடியோ எடுத்து போடுவோம் அதையும். அவ்வளவுதான். கழுத்து தைச்சிட்டாருன்னா ஜாக்கெட்டு முடிஞ்ச மாதிரி தான். இப்போ அப்படியே வந்து அந்த பிரிட்டு வச்சார் இல்லைங்களா அந்த முகனையிலலாம் வந்து ஒரு சின்ன அர்க்காத்து பண்ணிக்குவார். அதை அந்த தையல் ஓரமாக ஒரு அர்க்காத்து பண்ணிட்டாருன்னா அது திருப்புறத்துக்கு சுலபமாக இருக்கும். பாருங்கள், அந்த ஓரமாக தையல் போட்டுட்டு அப்படியே திருப்புனா அப்படியே கரெக்டாக உக்காந்துடும் அது. அவ்வளவுதான். இதிலே எத்தனையோ டிசைன் நெக்கெல்லாம் வருது ப்ளவுஸுக்கு. இது வந்து வி சைடு முன்பகுதியில், பேக் சைடில் பா ஷேப்பு. இன்னும் கட்டோரி ஜாக்கெட்லாம் நிறைய டிசைன் வருதுங்க. ஒவ்வொரு டிசைனாக தைக்கிறாரா பார்க்கலாம். தைச்சாருன்னா வீடியோ எடுத்து போடுவோம். பார்த்தீங்கன்னா கரெக்டாக இந்த ப்ளவுஸு சொன்ன மாதிரி 15 நிமிஷத்தில் ரெடி பண்ணி முடிச்சிட்டார் பாருங்கள். 15 நிமிஷத்துக்குள்ளவே ரெடி பண்ணிட்டார். பார்த்துக்கிட்டிங்களா டைமு? அவ்வளவுதான். பார்த்திங்கன்னா ஒரு சின்ன பொண்ணோட ப்ளவுஸ் தான், ஒரு 18-19 வயசு தான் இருக்கும். ஆனால் துணி நல்ல துணியாக கொண்டு வந்திருக்கு. துணி ஒரு 50 ரூபா மிச்சமானால் கூட துணி நல்லா இருந்ததுன்னு வச்சிங்களேன், தைக்கிறவங்களுக்கும் இன்ட்ரெஸ்ட் இருக்கும், போட்டுக்கிறதுக்கும் நல்லாயிருக்கும் ப்ளவுஸு. பாருங்கள், நல்லா அழகாக உக்காந்துருச்சு. எமிங் பண்ணி ஊக்கு கட்டிட்டாக்கா ப்ளவுஸ் ரெடி. ப்ளவுஸ் தைக்கிறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கிற பெண்கள் வந்து இந்த வீடியோவை ஜூமில் வச்சு பாருங்கள். பார்த்து உங்களுக்கு புரிஞ்சுதுன்னா தைக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். இதில் ஏதாவது குறைகள் இருந்தால் சொல்லுங்கள் கமெண்ட்ஸில், சரி பண்ணிக்கிறோம். தேங்க்யூ. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.